Taste the Daily. தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகையை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கம்பத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக ஆட்சியில் ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. உழவர் பாதுகாப்பு திட்டம் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அதிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டது. அதனால் ஏழைகளுக்கு நிறைய நன்மைகளை கிடைத்தது அந்த திட்டத்தின் மூலமாக. அதோட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அதுபோல கிராமத்திலிருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு, அந்த தகுதியானவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை 500 1000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கை வந்தது. இன்னும் பல பேர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையிலே சட்டப்பேரவை 110 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% இந்த முதியோர்கள் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.